வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் டிவி சேனலுக்கும் என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து மகிழ்விக்கின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் பற்பல. வாருங்கள், இன்றைய சிந்தனைக்குரிய கருவாம் சிக்கனம் சின்னசாமி. வாருங்கள், சிக்கனம் சின்னசாமியை நேரில் சந்திப்போம். வாழ்வில் எவர்க்கும் சிக்கனம் என்பது தேவைதான் என்றாலும் சின்னசாமியின் சிக்கனமோ பெரியது. அந்த சிக்கனமே இவனைக் கண்டு தோற்றுப்போய் அஞ்சி ஓடிவிடும். அந்த அளவிற்கு சிக்கனத்தின் சின்னமாக விளங்கினான் இந்த சின்னசாமி. எதையும் முழுமையாய் உடனே பயன்படுத்த வேண்டாம் என்பதும் இவர் கொள்கை. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்பது கூட எவருக்கும் இருக்கக்கூடாது என்று யாவருக்கும் எடுத்துரைப்பான். பற்பசை டியூப்பில் கூட சிறு ஓட்டை போதும் நாளும் பயன்படுத்திட என்பான். குளிக்கின்ற சோப்பை அதிகம் தண்ணீரால் குளிப்பாட்டி விடாதீர்கள் என்றும் எச்சரிக்கை செய்வான். வெளுப்பதற்கும் அழுக்கு கரை போக்க துணி சோப்பை அதில் அதிகம் தேய்க்கக்கூடாது, கரைந்து போய்விடும் என்பது போல் உள்ளார்த்தம் கொண்டு கூறிடுவான். தலைக்கு தடவும் தேங்காய் எண்ணெய் போன்றவற்றை கூட 3 துளிகள் மட்டுமே எடுத்து பயன்படுத்துங்கள் என்று சிக்கனம் கூறுவான். ஆடம்பர பொழுதுபோக்குகள், வீண் செலவுகள் எதிலும் கால் வைக்கக்கூடாது என்பான். தேவையில்லாத வெளிப்பழக்க வழக்கங்களையும் தொடர்புகளையும் ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் என்றும் கூறுவான். அதிகப்படியான புதிய வகையான துணிமணிகளை வாங்கி குமிக்காதீர்கள், பயன்படுத்தாதீர்கள் என்றும் சொல்லுவான். சற்று தூரம் என்றாலும் நடந்தே அங்கு சென்றும் போயும் வாருங்கள் என்பான். அடிக்கடி வாகனங்களை பயன்படுத்தாதீர்கள், வீண் செலவு. தேவையான நேரத்தில் மட்டும் மின்சாரமும் ஓடட்டும் என்றெல்லாம் தனது குடும்பத்தார்களை ஒரு வகையாக பயமுறுத்தி கட்டுப்படுத்தி திணற அடித்து விடுவான். அந்த திணறலில் திக்குமுக்காகி போய்விடுவர் சின்னசாமியின் உறவினர்கள். எதையும் அவரவர்கள் இஷ்டப்படி தொடவோ கேட்கவோ இவனது செயலால் வீட்டினர் யாவரும் தடுமாறியே நின்றனர். காரணம், அந்த குடும்பத்தில் மாத வருமானம் ஈட்டக்கூடிய ஒரே நபர் இந்த சின்னசாமிதான். இருந்தாலும் திருமணத்தின் போது மனைவியால் கொஞ்சம் செல்வமும் சேர்ந்தது. அதையும் செலவிட மனமில்லை. திருமணமாகி 5, 6, 7 வயதுகளில் 3 பிள்ளைகளும் வயதான தாய் தகப்பனும் இருந்தனர் இவனுடன். தாய் தந்தையரின் முந்தைய கடின வாழ்வு என்பது கனவிலும் நமக்கு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதே இவனது சிக்கனத்தின் நோக்கமாக கூட இருக்கலாம். சின்னசாமியின் மனைவி பெரிய நாயகியோ சற்று தாராள மனம் படைத்த குடும்பத்திலிருந்து ஓரளவு செல்வத்துடன் வந்தவள்தான். அவள் தன் 3 பிள்ளைகளுக்கும் ஆண் பெண்கள் என்பதால் தன் மனம் போல தாராளமாய் செலவு செய்து மகிழ்வித்து மகிழ்ச்சிக்கு குறைவில்லாது வளர்த்து ஆளாக்க ஆசைப்பட்டாள். என்ன செய்வது? அவள் எண்ணத்திற்கு மாறாக கணவன் சின்னசாமியின் சிந்தனைகளோ போக்கோ சிறுபுத்தியாகவே இருக்க அவளுக்கு காண முடிந்தது. தனது தகப்பனை போல் குடும்ப மகிழ்ச்சிக்காக தாராளமாக செலவு செய்து வாழ்விக்க பணம் ஓரளவு என் வழியிலும் இருந்தும் ஒன்றுமே இல்லாதவன் போல் மிக மிக கஞ்சத்தனம் காட்டுகின்றானே என் கணவர். போகின்ற போக்கை பார்த்தால் இன்று பசை கொண்டு பற்பசை கொண்டு பல் துலக்க இன்று வேண்டாம், வெறும் சுடு தண்ணீரால் மட்டும் வாயை கொப்பளித்து கொள்ளுங்கள், நாளைக்கு அந்த பற்பசை போட்டு துலக்கிக் கொள்ளலாம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விளக்குவதால் பற்பசையும்
காலியாகிடாது என்று சொன்னாலும் சொல்லுவானோ என்றும் இவனது செயல் கண்டு ஏளனமாய் மனதளவில் எண்ணி சிரித்தாள் இந்த சிக்கன சின்னசாமியை பற்றி. இந்த சிக்கன சீக்கு சேவலுடன் வாழ்கின்றோமே என்றும் பெரியநாயகி வேதனைப்படாத நாட்களே இல்லை. ஒரு நாள் அக்கம்பக்கத்து வீட்டு பெண்கள் சிலர் மனைவி பெரியநாயகியிடம் வந்து அவள் நேரத்தை வீணடித்து பேசிக்கொண்டே இருந்தனர். பெரியநாயகி வீட்டில் அவள் செய்யும் சரியான நேரத்தையும் வீணடித்து பொழுதுபோக்கினர். பிறகு அவர்கள் வீட்டுக்கு செல்லும்போது இவளிடமிருந்து கொஞ்சம் காய்கறிகள், சீனிப் பொருட்கள், காப்பித்தூள்கள் என்றெல்லாம் பொட்டலங்கட்டி எடுத்துக்கொண்டு நயந்து பேசி வாங்கிவிட்டு சென்றனர். இதை கண்ட சின்னசாமி திடுக்கிட்டு தனது பட்ஜெட்டை நினைத்து திடுக்கிட்டான். இந்த உபகாரம் என்பது தேவையா? பலகாரங்கள் வேறு போகின்றதே அவர்களிடம் என்பது போல் காரமாய் முறைத்து பார்த்தான் பெரியநாயகியை. அதனால் 3 நாட்கள் அவரிடம் பேசவே இல்லை. குடும்ப பேச்சிலும் முதல் முறையாக சிக்கனத்தை கடைபிடித்தவன் இந்த சின்னசாமி என்றே சொல்ல வேண்டும். பெரியநாயகி வீட்டு உறவினர் குழந்தைகளுக்கு பிறந்த நாள் விழாவிற்கு ஒரு நாள் அழைப்பு வந்தது. அந்த அழைப்பின் பேரில் மனைவியின் விருப்பப்படி சில சடங்குகள் செய்தனர். எதிர்பாராத வீண் செலவு என்று மனதளவில் எண்ணியதை கணவனின் கடுகடுத்த முகத்தைக் கண்டு தெரிந்து கொண்டாள் பெரியநாயகி. பேச்சுவார்த்தை இருவருக்கும் பேசிட முடியாமல் மேலும் அதிகரித்து சிக்கனத்தை காட்டியது. பேச்சிலும் கூட சிக்கனமாயிற்று. பிள்ளைகள் சிக்கனத்தில் வெம்பி போயினர், நொந்து போயினர். பிறகு பல நாள் கழித்து ஒரு முறை சின்னசாமி உறவினர்கள் வீட்டு வழியே திருமண அழைப்பும் வந்தது. உறவினர்களுக்கு வேறு வழியில்லாமல் அரைமனதுடன் குடும்பத்தாருடன் கிளம்பிட ஆயத்தமானான் சின்னசாமி. மனைவி பெரியநாயகிக்கோ பெரிய மனசு. திருமணத்திற்கு செல்வதால் மாமனார், மாமி, தான், பிள்ளைகள், கணவன் யாவர்க்கும் புத்தாடைகள் வாங்கி அணிந்து செல்ல வேண்டும் என்பது விருப்பம். அதை அவள் தன் குழந்தைகள் வழியே சின்னசாமிக்கு தெரிவித்தாள். உடனே ஆத்திரம் கொண்டதை வெளிக்காட்டி கொள்ளாமல், போன மாதம்தான் வாங்கினோம். போன மாதம் தீபாவளிக்கு எடுத்த ஆடைகள் அப்படியே இருக்கும். அவற்றை எடுத்து அயன் செய்து போட்டுக்கொண்டால் போதுமானது. வீண் செலவு எதற்கு என்று அவர்களது ஆவலை துண்டித்து விட்டான். எங்கு சென்றாலும் பழைய அதே ஆடைகள்தானா இவர்களுக்கு என்று பலர் கேவலமாக நினைப்பார்களே என்ற கவலை மனைவிக்கும் மற்றவருக்கும் இருந்தது. அதனால் கோபம் கொண்ட பெரியநாயகி கணவனை பார்த்து ஒரு பகீரென்று ஒரு லுக்கு விட்டாள். சின்னசாமியை பார்த்து சின்னசாமி அதிர்ச்சி அடையவில்லை. பெரியநாயகியின் செயல் கண்டு கவலைப்படவில்லை. இந்த சிக்கன சிங்கம் சின்னசாமி என்றே சொல்லலாம் அந்த சூழ்நிலையில். பிறகு திருமணத்தில் மொய் எழுதும் நேரம் வந்தது. பேசாமல் இருந்த பெரியநாயகி ஜாடை மாடையாக தம் குடும்ப கௌரவம் கெடாமல் இருப்பதற்காக மொய் கவரில் 1000க்கும் குறையாமல் வைத்து கொடுக்கச் சொல்லு உன் தகப்பனை என்று தனது பிள்ளைகளுக்கு அறிவித்தாள். வீட்டு கௌரவம் கெடக்கூடாது என்பதற்காக எல்லாம் அப்படி இருக்கலாம், எல்லாம் எமக்கு தெரியும் என்பது போல் ஆணவத்துடன் செய்வது போல் பாவலா காட்டி ரூபாய் 101 மட்டும் அவள் கண்ணெதிரிலேயே எடுத்து கவரில் வைத்து அதை முன்பு அந்த திருமண வீட்டார் தனக்கு வைத்தது போல் தானும் அதை திருப்பி கொடுத்துவிட்டு கம்பீரமாக வெளியேறினான் சின்னசாமி. சிக்கன புத்தி மனதையும் சுருக்கிவிட்டதை எண்ணி நொந்துவிட்டாள் பெரியநாயகி மனைவி. சம்பாதித்த என்ன பயன்? வெறும் பயல் போல காட்சி அளிக்கின்றானே என் கணவர் என்று கோபம் கொண்டாள், நொந்து கொண்டாள் மனைவி. பிறகு வேகாத வெயிலில் நடந்தே வெந்து கொண்டு வெயிலில் வந்தனர். வீட்டிற்கு வரும் வழியில் வேடிக்கை விளையாட்டு நிகழ்ச்சிகள்,
கொட்டகை போட்டு சிலர் நடத்தினர் பாதுகாப்பாக. அருகில் சென்று பார்க்க இவனை தவிர மற்றவர்கள் விரும்பினர். வேறு வழியில்லாமல் அங்கே அருகில் தான் செல்லாமல் சற்று தூரத்தில் நின்றே செலவிட மனம் இல்லாமல் அதை அவர்களுக்கு சுட்டிக்காட்டி, நீங்கள் சற்று தூரத்தில் நின்று பார்த்துவிட்டு வந்துவிடுங்கள் என்று கூறினான். அந்த நிகழ்ச்சி வெளியில் நின்று பார்த்தாலும் ஓரளவு தெரியும். அங்கே நிகழ்ச்சியை உள்ளே சென்று கண்ட பலர் மகிழ்ந்து வேடிக்கை வித்தைகள் காட்டி மகிழ்வித்த அவர்களுக்கு அங்கு சென்ற குடும்பத்தினர்கள் பலர் பணங்களையும் பொருளையும் கொடுத்து அவர்களை மகிழ்வித்தனர். அந்த காட்சி பெரியநாயகிக்கு மகிழ்வை ஊட்டியது. தானும் அவ்வாறு செய்யவில்லையே என்று ஏங்கினாள். ஆனால் பணம் கொடுக்க விருப்பப்படாமல் சிக்கன சின்னசாமி இந்த சிங்கம் எங்கே தன் கைப்பையை கை வைத்து விடுவார்களோ என்று பயந்து சரி வீட்டுக்கு வாருங்கள் என்று அழைத்து விரைவாக நடைகட்டினான். நடைகட்டியவனை பார்த்து திரும்பி பார்த்து அவன் கேட்கும்படியாக சின்ன புத்தி சின்னசாமிக்கு உரைக்கும்படியாக அவன் காதில் விழுமாறு எல்லோருக்கும் கூறினாள். தானம் தருமம் அவர்களது பசியை போக்கும் அல்லவா? பிழைப்புக்கு வேடிக்கை காட்டும் அவர்களுக்கு நாம் கொடுப்பது சிறுதுளி பெருவெள்ளம் என்றாலும் அவர்களுக்கு அது பெரியதுதானே. மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கும் நமது வீட்டு சிறு பொருள்களும் நட்பை ஆழப்படுத்துமே. ஒரு அவசரத்துக்கு கூப்பிட்ட குரலுக்கு நட்போடு பழகியதால் ஓடோடி வந்து நமக்கும் உதவி செய்வார்களே. மற்றவர்கள் துணையில்லாமல் நாம் வாழ முடியுமா? யானைக்கும் அடிசருக்கும் கப்பலும் ஒரு நாள் ஓடத்திலும் வண்டியிலும் ஏறும் காலமும் வரும். அதை எப்பொழுதுதான் என் சின்னசாமி சின்ன புத்தி உடையவர் உணரப்போகிறாரோ தெரியவில்லை. வாழ்க்கை இருப்பதை கொண்டு அதையும் சிக்கனமாக்கி செலவிட மனமில்லாமல் போவதுதான் புண்ணியத்திற்கான வழியா? யோசிக்க மாட்டாரா? நாம் மற்றவர்களுக்கு எதற்கோ ஒரு வழியில் கொடுக்கும் பணங்கள் வீண் போகாது. அது கொண்டு 1000 உயிர்கள் பசியாறி அந்த சிறு துளியை பலர் வழியே பெற்று பெருவெள்ளமாக்கி பயன்படுத்துவார்களே, பசி போக்குவார்களே. அதற்கு நாம் கொடுக்கும் சிறு சிறு உதவிகளும் பணங்களும் வாழ்க்கையில் பிறரும் நாமும் கடந்து செல்ல ஒரு பாலமாக அமையும் அல்லவா? யோசிக்க வேண்டாமா? நம் கைப்பொருளையும் செலவு செய்ய வேண்டிய நேரத்தில் ஒரு துளியையாவது செலவிட்டால்தானே எல்லார் மனங்களும் குளிரும். எல்லார் மனங்களும் குளிர வாழ்வித்து வாழ்வதுதானே வாழ்க்கை என்ற போதனைகளை கடுமையாக எடுத்துரைத்தாள் பெரியநாயகி தன் பெரிய மனதுடன். சிக்கனம் சின்னசாமி கூனி குறுகி போனாலும் அலட்டிக்கொள்ளவில்லை. வீட்டினர் யாவரும் பெரியநாயகியின் முறை கேட்டு மகிழ்ந்தனர். அக்கம்பக்கத்தவரும் ஜீவகாருண்ய உரையை கண்டு நெகிழ்ந்தனர். எனவே இக்கதை வழி நாம் உணர வேண்டியது, சிக்கனமாக வாழ்வதில் தவறே இல்லை என்றாலும் குடும்பத்திற்காக நமது குடும்ப மகிழ்ச்சிக்காக செய்ய வேண்டியதற்கு செய்யாமல் மகிழ்விக்காமல் இருப்பது நியாயமா? எதற்கெடுத்தாலும் தடை விதிப்பதா? மனைவி மக்களின் முகத்தில் வாழ்கின்ற போதே சிக்கனம் சின்னசாமி போன்றோர் தெய்வீக சிரிப்பை அந்த மகிழ்ச்சியை குடும்பத்திடம் காண வேண்டாமா? எதை சிக்கனப்படுத்தி எதை கொண்டு செல்லப் போகின்றோம்? இறுதியில் யோசிக்க வேண்டாம் என்று யாரும் கூறவில்லை. யோசியுங்கள். வாழ்க வளமுடன்.